லோட் ஆகுது. வந்துட்டு மூன்றாவது பாபு. இங்க அந்த ஓதுற வசனங்கள் ஸ்கிரீன் வரல என்ன. இந்த வசனங்கள் இது ஸ்கிரீன் வர வந்து இல்லைன்னா இல்லையா? இல்ல வந்துட்டு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்டாவது إن شانئك هو الأبتر. அப்தர்ண்டா பல. إن شانئك هو الأبتر. ஆயிட்டானே இப்ப சரியா திருப்பி போகுங்க. إن شانئك هو الأبتر. மூணாவது சரி. மூணாவதா? மூணாவது கேள்வி கேட்கணும். மூணாவதும் கேள்வி கேட்கும். ரெண்டு வசனங்கள் தான் இருப்பேன். ம் முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தானே இருக்குது. மூணாவது வரலையா அவ? இப்ப வந்தீரு. حتى زرتم المقابر. மகாபியர். ரா வல்லினமா மெல்லினமா? வல்லினம் ம் வல்லினம். வல்லினம். ஓ வல்லினம் வல்லினம் வல்லினம். நான் இந்த முந்தி இந்த கிளாஸ் சொல்றேன் ராவ போயிட்டு பார்த்தேன். நான் கண்டுபிடிக்கல. அப்புறம் அஸ்மதாத்திர அதையும் பார்த்தேன். அப்புறம் கண்டுபிடிச்சேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். அதுல வந்து நீங்க சொல்லிடுறாங்க லம்மத்துன் லம்மத்தைன் லம்ம மது இல்லாட்டி ஃபத்தஹத்துன் ஃபத்தத்தைன் ஃபத்த மது வந்தோண்டா நாங்க அது பல்லினமாக வதனும். அப்புறம் கஷ்டத்தன் கஷ்டத்தன் கஷ்டம் மது இருந்தா மெல்லினமாக. அப்புறம் சுக்குன் சுக்குன் வந்தேன்டா நாங்க முன்னுக்கிற எழுத்துற அடையாளத்துல என்ன இருதோ அதை பார்த்து வல்லினமா மெல்லினமான்னு பார்க்கணும்னு சொல்லிச்சு. அப்படியா? சரி இப்ப மூணாவதுல வாங்க. மூணாவதுல இப்ப என்ன வந்தீங்க? பத்தாவது வந்தீங்க. எப்படியா? ஓ சோ என்ன செய்யணும்? வல்லினமாக வல்லினமாக பெரிய 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 அப்ப நீ சரியா பாக்கல. தாத்தரை கேட்டா நீங்க? நான் கேட்டா? அஸ்மராஜன் வீடியோ பார்க்க சொல்லிச்சு. அப்புறம் நான் பார்த்தேன். நல்லா அப்படிதான் சொல்லிச்சு. வீடியோ பார்த்துட்டு விஷயத்த விளையாடுபடுத்தி கேட்டீங்களா? இது இப்படி வந்தா சரியான்னு சொல்லி கேட்டீங்களா? அப்படியெல்லாம் சரி. நம்ம வீடியோ மட்டும் பார்த்தா சரி வராது. வீடியோ பாக்குறது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மறந்திருந்தா கொஞ்சம் பார்த்து மீட்டி கொள்ளுது. நீங்க சரியா பார்க்கணும்னு சொன்னா கேட்டீங்க. இப்ப நீங்க பெற்றது பிள்ளை. இப்ப நீங்க விட சொல்றது கொலை. இன்னும் சரியா விட வரல. விளங்குதா? விட வரல. சரியா விட வரல. என்ன செய்யும்? விட வரல. இப்ப நான் திருப்பி கேள்வி கேட்க போறேன். போன கேள்வி கேட்ட திருப்பி கேட்கப்பட போகுது. இந்த இடத்துல நீங்க வல்லினமா வருதா மெல்லினமா வருதா என்னதான் பிரச்சனை? இப்ப பெரிய பிரச்சனை தான். எப்படி ஓதுற?
வல்லினம் பிளண்டா மெல்லினமா? ம்? வல்லினம் பிளந்து சொன்ன மெல்லினமா? வல்லினம் பிறண்டா மெல்லினம் அப்படியா? இல்ல வல்லினம் பிளண்டா மெல்லினமா? அப்படின்னா விலங்கு என்ன கேக்குறீங்க? வல்லினம் இப்ப பிளண்டீங்க நீங்க அதுக்கு ஓ மெல்லினமா? வல்லினம் பிறண்டா அப்ப அஸ்வின். மேலினம் தானே ஓதணும். ஏன் மெல்லினம் ஆ. ஆகுது? பத்தாவது துணி வந்தீங்க மேலினம் ஓத இல்லாது நீங்க சொன்னது போல. எந்த முன்னுக்கீர அடையாளம் கஸ்ரத்து. இப்ப ராக்கு மேல பத்தாவது துணிக்குது. ம்? இல்லையா? வந்திகி. அதுதானே. என்ன செய்யுது? எப்படி வரும்? ஓ. எப்படி வரும்? என்னவோ செய்வோம், என்னத்த செய்வோம், பெரிய பிரச்சனையா இருக்குது. திருப்பி ரா படிக்க முடியா? இல்ல. நீங்க பார்த்துட்டு வந்தாலும் விளங்குது இல்ல. நான் சுட்டி ராவை திருப்பி ஃபுல்லா படிப்போம். அதான் மறக்காத. ஆமா என்ன செய்வோம்? படிப்பா திருப்பி ஃபுல்லா படிப்போம் இருக்கா படிச்சா மறக்காது தானே ஞாபகம் தானே. வானம் ம். ஃபுல்லா படிச்சேன்டா. அதுக்கு முன்னுக்கு நாங்க ராக்கு பிறகு படிச்ச அதெல்லாம் படிக்கிறோமா? ராக்கு புறவு படிச்சது நீங்க மறந்தா படிக்கணும். இல்லாட்டி படிக்க தேவையில்ல. நாளைக்கு கேள்வி கேட்கிறேன். கேள்வி நீங்க ஆன்சர் சரியா பண்ணா படிக்க தேவையில்ல. ஆன்சர் பிழையா பண்ணா படிக்கணும். எப்படி? உம், ஆன்சர் பிழையா வர முடியாது. ஆன்சர் பிழையாகலாம் அப்படியான்னு கேட்கிறேன். வானம் சரி அப்ப நாங்க கொஞ்சம் இதை பார்த்துட்டு வருவோம் என்ன. ம். பார்க்கறதுக்கு நான் நினைச்சேன் நீங்க பார்த்துட்டு வருவீங்க. சரி சரி இதை மட்டும் விளங்கப்படுத்துறேன். அஹ், ராட ராக்கு ரெண்டு விதத்துல சுக்கூன் வரலாம். அதான் நீங்க மறந்த பாயிண்ட். நீங்க மறந்த பாயிண்ட் அஹ், முக்கியமான விஷயம் என்ன? ராவுக்கு ரெண்டு விதமாய்க்கும். ரெண்டு மெத்தட்ல சுக்கூன் வரலாம். அஹ், ராவுக்கு ரெண்டு மெத்தட்ல ஒன்று என்ன? சுக்கூனுடைய உச்சரிப்பு வரலாம். அதாவது சுக்கூனோட உச்சரிப்பு என்ன? சுக் நாங்க அந்த சுக்குன் அதை நிப்பாட்டி வருது. ஆ உண்மையில நேரடியாக சுக்கூன் வந்திருக்காது. ஆனாலும் நாங்க வச்சு வரோம். நாங்க சுக்கூனை வச்சு ஓதுவோம். வெரி குட். இதுதான் முக்கியம். சுக்கூன் நேரடியாக வந்திருக்காது. நாங்க சுக்கூனை வச்சு வச்சு ஓதுவோம். சரியா? இந்த சுக்கூனை வச்சு ஓதுற பகுதியில நாங்க என்ன செய்யணும் என்றால் சுக்கூனை வச்சு தானே ஓதுறீங்க. அதான் நீங்க மறந்து போயிட்டு இப்ப பாருங்க. இப்ப ரெண்டாவது மூணாவது பாருங்க. மூணாவது நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த ராக்கு 10வது வச்சு ஓதுறீங்க. ஓ. ஆ மகாபிர என்று ஓதுறீங்க. வெரி குட். அப்பதான் பிரச்சனை. இல்ல 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 என்ன நாங்க இல்ல இல்ல இல்ல
சுக்குன் வச்சுதான் வேற. சுக்கூனை வச்சு ஓதுறீங்க. சுக்கூனை வச்சுதான் ஓதுறீங்க. அப்ப நீங்க சுக்கூனை வச்சு ஓதுறதால இந்த ராவுடைய ஃபத்ஹா ஒட்டோவா என்ன செய்யுது? பேத்துட்டு சுக்கூனா மாறு பெய்த்திடுது. ஃபத்ஹாத்துன்னு இல்லை பெய் என்ன இது இப்ப சுக்கூன் அடிக்குது. அப்ப நான் அப்படி கேட்டா ராக்கு மேல ஃபத்ஹாத்துன்னு நிக்குது. அப்ப ஏன் நாங்க அதை முன்னுக்குள்ள எழுத பார்க்கணும் தானே கேட்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்டேன்? இந்த ராக்கு மேல அடிப்படையில ஃபத்ஹாத்துன்னு நிக்குது. அப்ப ராவை நாங்க வல்லினமாக ஓதணும். அதையே நாங்க முன்னுக்கு போயிட்டு பார்க்கிறோம் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லிக்கணும்? இந்த ராக்கு ஃபத்ஹாத்துன்னு இருந்தாலும் நாங்க ராக்கு சுக்கூன உச்சரிப்பை தான் கொடுத்து ஓதுறோம். ராக்கு நாங்க சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து தான் நாங்க ஓதுறோம். சுக்கூனை வச்சு தான் நாங்க ஓதுறோம். ஃபத்ஹாத்துன்னு வச்சு ஓதுறல்ல. எனவே ராக்கு சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து ஓதுறதால நாங்க அவசரமா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து தான் நாங்க பார்க்கணும் என்று சொல்லிக்கணும். அப்படி சொன்னாதான் நாமானுக்கு ரா விஷயம் விளப்பம் பண்ண அர்த்தம். இப்ப விளங்கிச்சா என்ன பிரச்சனை? என்ன சொல்லுங்க. ஏன் இந்த ராவை நாங்க மெலினமா ஓதணும்? ராக்கு ஃபத்ஹாத்துன்னு வந்தாலும் ஏன் மெலினமா ஓதணும்? ஏண்டா ராக்கு மேல ஃபத்தத்துன் ஈந்தாலும் நாங்க அதுக்கு சுக்குன்ற நாங்க சுக்குன் வச்சு ஓதுறோம். இல்லாட்டி மைன சொல்லி முடியும். அவ்வளோண்ணா சுக்குன் வச்சு ஓதுறதால மெலினமா ஓதுறோம். அப்படிதானா? அரை வயசு தானே வருது. இப்ப மறந்துட்டீங்க அரை வயசு. சுக்குன் இப்பயே வச்சு அரை வயசு மறந்தாச்சு. சுக்குன் வச்சு ஓதுறதால நாங்க அதுக்கு முன்னுக்கிற அடையாளம் கஸ்ரத்துன்னு சுட்டி நாங்க அதை மெல்லினமாக ஓதணும். இதுக்கு முன்னாடி அடையாளம் கஸ்ரத்துன் என்கிறதால நாங்க அதை மெல்லினமா ஓதணும். இதான் இதில் உள்ள விஷயம். திருப்பி நான் அடுத்த வகுப்புல நாளைக்கு வகுப்புல அந்த கேள்வி கேட்டு நான் ஆரம்பிப்பேன். மறந்துட்டு வரணும் சரியா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க. அப்ப திருப்பி கேள்வி கேட்பேன். நல்ல ஓகே. உங்களோட தாத்தா ஜெயமன் சொன்னோம். நாளை கிளாஸுக்கு ஹோம்ஒர்க் வந்து இந்த விளம்பரப்படுத்த இந்த கார்டு இந்த ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் தான் கேட்பேன். தாத்தா ஜெயமன்